அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் ராதாகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் மேரி கலா அவர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று அன்புடன் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூ சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூ சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள். Morning all. The world is my country. All humanity is my concern. To do good is my religion. I believe in God. தேங்க்யூ. நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொருளாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் அக்குபஞ்சர் மருத்துவம் சிறப்பான விளக்க உரை அளிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 957 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி மேடம். காலை வேளையில் நமக்கு அற்புதமாக ஒரு ரோட்டரி பிரேயர் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சியை இனிதே துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நிகழ்வில் இணைந்துள்ள மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்களை உரையாற்ற ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி நான் பங்கேற்றிருக்கேன். இப்போ இங்க லீவ்ஸ்ன்னு சொல்லும் போது காலையிலேயே எங்களை எழுப்பிட்டாங்க. இங்க எல்லாரையும் எழுப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சிருக்காங்க எங்க தலைவர் அனுராதா மேடம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஒரு கண்டினியூஸா முயற்சி எடுத்து இதை ரொம்ப அருமையா செய்து கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இதில் பங்கேற்கும் ஒருத்தவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இது எப்பவுமே கண்டினியூஸா நடக்கணும். நன்றி. தேங்க்யூ. நன்றி மேடம். நிகழ்வில் கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வில் ஒரு வரவேற்பு ஒரு வாழ்த்துறை வழி சிறப்பித்துக் கொடுத்த மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா மேடம் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் அவர். ஆமா மேடம். இல்ல அவர் வேற ஏதாவது டிஸ்டர்ப். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சரியா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது கேக்குது. இறை வணக்கம். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்கிறோம். நீண்ட மூச்செடுத்து ஆயெழுத்து உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை மூச்செடுத்து ஆதிமுத்திரை இம் வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். 3 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. அப்படி என்ற நிலைக்கு வந்துடுறோம். அசைவு பயிற்சிகள். கால் விரல் கால் முட்டி பகுதிக்கு செஞ்சோம். அடுத்து இடுப்பு பகுதி நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4
5 3 5. நல்லா மூச்சு தொடுங்க. கையில் அப்படியே செக் ரைட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. கைகள் நேரம் நீட்டுறோம். கை விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. கை மணிக்கிட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. முழங்கை நல்லா மடக்கி நீட்டுறோம். ஷோல்டர்ல கை வச்சுக்கங்க. ஷோல்டர் நல்லா வட்டமா சுத்துறோம். முழங்கை நல்லா வட்டமா வர அளவுக்கு நல்லா சுத்துங்க. முன்னோக்கி சுத்துறோம், பின்னோக்கி சுத்துறோம். ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. இடுப்புல கை வச்சுக்கங்க. அப் நல்லா மேல பாருங்க. டவுன். தாடையை நல்லா டச் பண்ணுங்க. அப் டவுன். அப் டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு, லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. தலை நல்லா ரைட் சைடு இருந்து வட்டமா கீழ் நோக்கி சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் சைடுல இருந்து கீழ் நோக்கி இப்படி வட்டமா சுத்துங்க. 1 2 3. நன்றாக மூச்சு தொடுங்க. உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள் நம்ம செஞ்சோம். அடுத்து ஆசனங்கள். ஆசனங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசைவு பயிற்சிகள் வைக்கும். பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தாடாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. கைகளை உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நல்லா மேல உயர்த்துறோம். மூன்றாவது நிலை. கால் ஃபிங்கரை நல்லா பேலன்ஸ் பண்ணி நிலைங்க. குதிக்கால் மேல வரணும். தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து திரிகோணாசனம். காலகளமா வச்சுக்கிறோம். கைகள் நேரம் கொண்டு வாங்க. ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேல திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கைகளை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ரைட் ஹேண்ட் மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவாக கிளம்புவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க.
காலை சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பாதகஸ்தாசனம். காலை சேர்த்து வச்சுட்டு மூச்சு இழுத்துட்டே கையால் மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டு மீண்டும் மூச்சுலங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மீண்டும் மூச்சுலங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே வாங்க. கணுக்கால பிடிச்சிடணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு உடல் இலக்கமா வச்சு கால் முட்டையில தலையை டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. One, two, three, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்படியே மூச்சு மேல வாங்க. மூச்சு விட்டுருங்க. மீண்டும் மூச்சுடுங்க. அப்படியே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கைகளை கீழே இருக்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். அப்படியே அமர்ந்து நிலைக்கு வந்துருங்க. நின்ற நிலையில நம்ம அசைவு பயிற்சிகள் தாடாசனம், திரிகோணாசனம், பாதகஸ்தாசனம் செஞ்சோம். நம்முடைய உடல் முழுவதும் நல்ல தளர்வாயிருக்கு, நல்ல தசைகள் இலக்கமாயிருக்கு, மூட்டுக்கள் இயக்கப்பட்டிருக்குது. நம்ம உடல் வந்து நல்லா இலக்கமா இருக்கு. உடல் இலக்கமா இருக்கும்போது நம்முடைய உடல் முழுவதும் ரத்தோட்டம் நல்லா போகும், நல்லா வேலை செய்யும், உடல் ஆரோக்கியம் அடையும். நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜன் உயிர்காற்று நல்லா போறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து நம்ம கால் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யறோம். நல்லா காலை முட்டியை மேலே ஏற்றி நல்லா கீழே இறக்குறோம். பட்டர்ஃப்ளை ஆசனால ஜீரண உறுப்புகள் பலமடையும், இடுப்பு பகுதி பலமடையும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்து காலை நல்லா கீழே அழுத்தி வச்சுட்டு கூர்மாசனம். நல்லா மூச்சிலுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே வரும். அப்படியே 10 செகண்ட் வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறோம். லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. ஆமியாசனம் செய்யறதுனால நம்முடைய மனம் அமைதிப்படும், நம்முடைய ஐம்புலன்களும் நல்ல உணர்வு நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு வருவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம் சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனம் சிறப்பானது. அடுத்தது சிங்காசனம்.
வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். நோட்டி போட்டுங்க. அப்படியே காலை கொஞ்சம் முட்டியை அகலமா வச்சுட்டு கைகளை ஊனி நல்லா நின்னுக்கிறோம். கை ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. நல்லா பின்னாடி நல்லா அண்ணாந்து பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்து நல்லா கொஞ்சம் மேல் நோக்கி வச்சுக்கணும். நல்லா வாயை திறக்கிறோம். அப்படியே வாயை முடிக்கிறோம். மறுபடி வாயை திறங்க. வாய் முடிக்கணும். இப்ப நல்லா வாயை திறந்து நாக்கு நீட்டுறோம். ஓய்வு. மறுபடியும் நாக்கு நீட்டுங்க. ஓய்வு. இப்போ 20 செகண்ட் அப்படியே நாக்கு நீட்டி நல்லா வச்சிருக்கணும். கண்கள் நல்லா திறந்து பார்க்கணும். ரெடி. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. சிங்காசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால குரல் நல்லா ஒழுங்குபடுத்தப்படும். திக்குவாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தா சரியாயிடும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். உடல் நல்ல ஆரோக்கியம் அடையும். அதான் நம் டான்சில் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வீங்க், அந்த மாதிரி பிரச்சனைகளும் இது செய்யறதுனால சரியாயிடும். நல்ல கம்பீரமான தோற்றம், ஆளுமை திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நல்லா மூச்சில் தொடங்க. கைகளை நீட்டி மயிலாசனம். தலைக்கு டச் பண்ணுங்க. 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். கால் நல்லா இலக்கப்படுத்திக்கங்க. நல்லா மூச்சல் தொடங்க. லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கிறோம். ரைட் லெக் மடக்கி வச்சு உத்தித சுகாசனம். கை கீழே வச்சுட்டு உத்தித சுகாசனம். ஷோல்டர் நேர் கை கீழே வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் விடுங்க. கபாலபதி பெருவல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. மோதிர விரல் 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்மத்திர வச்சுட்டு நீண்ட மூச்சல் தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். அடுத்து பஸ்திரியா. நல்லா உள்ள மூச்சல் விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்மத்திர வச்சு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. கால் முட்டி பிடிச்சுக்கோங்க. நல்லா நேரம் இருந்துக்கிறோம். அகப்புறம் மூச்சு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நன்றாக மூச்சு விடுங்க. கிரைந்து போற மாதிரி மைமை போற மாதிரி இருக்கும். 10 செகண்ட்ல சரி. நன்றாக மூச்சு விடுங்க. நாங்க 20 செகண்ட் செஞ்சோம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கரகரப்பு சளி இருக்கிறது அது எல்லாமே சரியாயிடும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இரைப்பை நல்லா சுத்தமாகும். நல்லா சுவாச உறுப்புகள் பலமடையும். சுகர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா சுகருக்கும் ரொம்ப நல்லது. நீண்ட மூச்சு விடுங்க. குறிப்பா நம்ம கேசரி யோகம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது.
இப்போ நாக்கு நுனிய மேல் அன்னத்துல டச் பண்ணி வச்சு நல்லா அமைதியா மூச்சு கட்டுறது சொல்லிருக்கோம். உமிழ்நீர் சொல்றதுன்னா அப்படியே நீங்க இந்த உமிழ்நீர் அப்படியே உணவா நல்லா முழுங்கிக்கலாம். நல்லா மேல் நுனிநாக்க மேல் அன்னத்துல டச் பண்ணுங்க. கண்கள் மூடி அமைதியா உமிழ்நீர் சுரக்கிறதையே கவனிங்க. உங்களுடைய கவனம் முழுவா மேல் அன்னத்துல வச்சுக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். நம்ம அமைதியான முறையில இயல்பான நிலையில சுவாசிக்கிறோம். நுனி நாக்கு மேல் அன்னத்துல டச் ஆயிருக்கு. உமிழ்நீர் சுரக்குது. உமிழ்நீரை நல்லா அப்படியே விளங்கிட்டோம். சிறப்பு. இது ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சி எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம். நீங்க தண்ணித்தாக ரொம்ப வெளியில போகும்போது தண்ணித்தாக ரொம்ப எடுத்துச்சுன்னா தண்ணி இல்லாத சமயத்துல நீங்க இந்த கேசரி யோகம் பண்ணீங்கன்னா தண்ணித்தாகம் சரியாயிடும். நமக்கு எனர்ஜியும் கிடைச்சிடும் உடம்புல. அந்த மாதிரி நேரத்துலயும் நீங்க இந்த பயிற்சி செய்வாங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே சாதியா செயல பிரியப்படுத்துங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 8வது பாகம். அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி, எப்ப நிறுத்துறது? உண்மையிலே சொல்ல போனா எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நிறுத்தாதீங்க. எவ்வளவு முடியுமோ தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு அம்மா தன் தாய்ப்பால் மூலியமாகத்தான் குழந்தை வளர்க்குறாங்க. அதனால எவ்வளவு நாள் முடியுமோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை பெருசாகி பல்லெல்லாம் முளைச்சு மார்பை போட்டு கடிக்குது, துன்புறுத்துது, ஒழுங்கா குடிக்க மாட்டேங்குது, இல்ல அதுக்கு பால் பத்த மாட்டேங்குது, ரொம்ப பெருசாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க பாலை நிறுத்தணுமே தவிர அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதுங்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சிறந்தது. அடுத்தது, தாய்ப்பாலை கொடுத்தாச்சு. தாய்ப்பால்ல இருந்து இப்ப வெளியே வரணும். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டுப்பால் மிக சிறந்தது. ஆட்டுப்பால் கிடைக்கலையா, மாட்டுப்பால், அதுவும் சிறந்தது. அடுத்தது உணவு, சாதாரண இயற்கை உணவு, பழங்கள், சாதாரண நம்ம சாப்பிடுற உணவு, இயற்கை உணவு, தானியங்கள், இதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். எடுத்த உடனே நிறைய கொடுத்துடக்கூடாது. அந்த குழந்தைக்கு பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணவு கொடுக்கறத பழக்கி. அடுத்தது, குழந்தைக்கு பாலை நிறுத்தணும், மறக்கடிக்கணும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா,
உண்மையிலேயே பால் நிறுத்தக்கூடாது, குழந்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் முடிவு பண்ணிட்டீங்க, இனிமேல் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. ஆனா அந்த குழந்தை அடம் பிடிக்குது, பெருசாயிடுச்சு, மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கு, அம்மா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, பால் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பால் குடிக்கிறத நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உடனே அந்த ஐடியா வச்சு நிறுத்திடாதீங்க. அரப்பு இருக்கு இல்லைங்களா, அரப்பை மார்புல தடவிட்டு ஒரு நாள் குழந்தைக்கு பால் கொடுங்க. இதுல மட்டும் பால் குடிக்கும் போது அரப்பும் சேர்ந்து குடிச்சிடும். வாய் அதுக்கு ஒரு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும், இனிமேல் பால் குடிக்க வேண்டாம். அந்த அரப்பு வாயில போன உடனே அது குழந்தைக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படாது. அந்த காலத்துல அரப்பை லேசா தேய்ச்சிட்டு குழந்தைக்கு பாலை கொடுத்து பாலை நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியாவா பயன்படுத்தி இருக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தா, பிடிச்சிருந்தா இந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது, பல்லுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஆமாங்க, பல் முளைக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எந்த குழந்தை 8 மாதத்துக்கு பிறகு பல் முளைக்கிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. எந்த குழந்தைக்கு 8 மாசம் முன்னாலேயே பல்லு முளைச்சிருச்சோ அது ஆரோக்கியமான குழந்தை தான். கொஞ்சம் கொஞ்சம் கவனிப்பா இருக்கணும். சொல்ல புரிஞ்சுக்குங்க. வீக்கான குழந்தைங்கன்னு சொல்றதுக்கு வாயில வரல, அதனால அந்த மாதிரி சொல்றேன். அதான் நல்லா வார்த்தை கவனிக்கணும். 8 மாசத்துக்கு அப்புறம் பல்லு முளைக்கிற குழந்தை அருமையான குழந்தை. அதுக்கு கீழே பல்லு முளைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம கொஞ்சம் அம்மா அப்பா என்ன பண்ணணும், அந்த குழந்தை நல்லா கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இங்க பாருங்க, 4வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லு வந்து வீக்கா இருக்கும், என்ன ஆகுன்னா தேயும். 5வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லுல கரை இருக்கும், அந்த குழந்தைக்கு கூச்சமா இருக்கும். 6வது மாசம் பல்லு முளைச்சதுன்னா சொத்தையாகும், அழுக்கா இருக்கும், வெள்ளையா இருக்காது. 7வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் லைனா வரும், சீக்கிரமா உடையும். அதனால இங்க பாருங்க, அந்த காலத்துல குழந்தையோட ஆரோக்கியத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, எத்தனை மாசத்துக்கு அப்புறம் லேட்டா பல்லு முளைக்குதோ அவ்வளவு குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அதனால ஒரு குழந்தைய தடுப்பூசியே போடாம, ஹாஸ்பிட்டலுக்கே போகாம, மருத்துவரையே பார்க்காம, சுகப்பிரசவம் வீட்லயே பெற்றுக்கிட்டு, தொப்புள் கொடியே கட் பண்ணாம, தடுப்பூசியே போடாம நாட்டு குழந்தையா வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 9 மாசம் 10 மாசம் ஆகும். சில குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறமா பல்லு முளைக்கும். எவ்வளவு அதிக நேரம் கழிச்சு பல்லு முளைக்குதோ குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல இந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும், எதை பார்த்தாலும் கடிக்கும். ஏன் கடிக்குதுன்னா, பல்லு முளைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மேல பல்லுக்கு மேல அந்த எகிர் இருக்கும், அதை உடைச்சிட்டுதான் பல்லு வெளியே வரும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு கடிக்கிற மாதிரி பொருளை கொடுக்கணும். அந்த காலத்துல மரக்கட்டையெல்லாம் கொடுப்பாங்க, மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பா பொம்மை செஞ்சு கொடுப்பாரு, இப்பெல்லாம் யாரும் செய்யறதே இல்லை. அப்ப அதை போட்டு கடின்னு கடிச்சு என்ன பண்ணும், அந்த மேல் இருக்கிற தோல் இருக்கு இல்லைங்களா, அதுவே விலைக்கு பல்லு வெளியே வந்துடும். அப்ப அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது வர வலி வேதனையெல்லாம் எதுவுமே இருக்காது. எதையுமே கடிக்கும் போது அம்மா என்ன குடு, கடிக்காத கடிக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தை கடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்காம வளர்த்தீங்கன்னா பல்லு முளைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுரும். எனவே பல்லுக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு. அடுத்தது, ஆண் குழந்தை பல்லுக்கும் பெண் குழந்தை பல்லுக்கும் சம்பந்தம் இருக்கா, வித்தியாசம் இருக்கா? நாம இருக்கு. பெண் குழந்தைகளுடைய பல் சாஃப்டா இருக்கும், மென்மையா இருக்கும், சீக்கிரமா முளைச்சிரும், நல்லா இருக்கும், அந்த குழந்தைக்கு அதிகமா வலி வேதனையெல்லாம் இருக்காது. ஆண் குழந்தையோடைய பல் வந்து கடினமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வலி வரும், வேதனை வரும். எப்பவுமே பல் முளைக்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்க அழுகும், எனக்கு வலி. சில குழந்தைகள் பிறக்கும் போதே பல்லோட பிறக்கும், இது நல்லது இல்லைங்க. பிறக்கும் போதே பல்லோட பிறக்குதுன்னா அம்மா கர்ப்ப காலத்துல ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா நிம்மதியா இல்ல, சத்து குறைபாடுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம், சத்து குறைபாடு, குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை நல்லா கொஞ்சம் பாதுகாப்பா அதிக கேரிங் கொடுத்து அக்கறை கொடுத்து நல்லா வளர்த்துங்க. இதே தாய்ப்பால் கொடுங்க. பிறக்கும் போதே பல்லோட பிறக்கிறது நல்லது இல்லைங்க. நல்லது இல்லைன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது முதல்ல மேல பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேல பல்லு முளைக்கிறத விட முதல்ல கீழே பல்லு முளைக்கிறது சிறப்பிலும் சிறப்பு, மேல பல்லு முளைக்கிறது சிறப்பு. பாருங்க, எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கே உங்ககிட்ட. ஒருவேளை மேல பல்லு முளைக்கிறது நல்லது இல்லைன்னா முளைச்சதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோன்னு இருப்பீங்க, அதுக்காக பயமா இருக்குங்க. அதாவது குழந்தைகளுக்கு மேல பல்லு முளைக்கிறத விட
முதல்ல கீழே பல்லு முளைக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக இருக்கு. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். அப்போ நான் சொல்ற மாதிரி குழந்தைய வளர்த்துனீங்கன்னா குழந்தைக்கு 8 மாசம் 10 மாசம் 12 மாசம் கழிச்சுதான் பல்லு முளைக்கும். முதல்ல கீழே முளைக்கும். இதெல்லாம் அறிகுறி. அந்த குழந்தைய நம்ம எவ்வளவு ஆரோக்கியம் வளர்த்துறோம் அப்படிங்கிற அறிகுறி. பாருங்க, சாதாரண பல்லுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க. எனவே நமது தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு நமது குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையோ இல்லையோ கத்துக்க வச்சுங்க. மற்றவங்களுக்கு சொல்றதுக்காவது பிரயோஜனமா இருக்கும். நாளைக்கு மற்றவங்க சொல்லும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். எனவே இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கேளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி நமக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 8 செஷன் எடுத்திருக்காங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான செய்திகளை நமக்கு சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய வேளையில் சிறப்பான ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அக்குப்பஞ்சர் வகுப்புகள் தொடர்ச்சியா நமக்கு சிறப்பா இலக்கியவான ஐயா கொடுத்துட்டு இருந்தாலும் அதனுடைய கல்வி முறைகளை நம்ம கற்றுக் கொடுத்த கீதாமணி அம்மையார் 2 வாரங்கள் நமக்கு சிறப்பா வழி நடத்தினாங்க. இன்னும் அதுல பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனைகள் இருக்கு, பல்வேறு பாடமொழிகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றும் நமக்கு அந்த அக்குப்பஞ்சரின் வகுப்புகளை தொடர்ச்சியாக எடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம எது சார்ந்து பார்த்திருந்தோம் அப்படின்னா, கீதாமணி அம்மா அவர்கள் 10 கோட்பாடு சார்ந்தும் அக்குபங்சருக்கு உண்டான அடிப்படை சார்ந்தும் நடத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சென்ற வார வகுப்புல ஒரு நபருக்கு எந்த பகுதியில பாதிப்பு ஏற்பட்டா அது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதே மாதிரி அது எந்த மாதிரி இருக்கு, அந்த வலியினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வைத்து அந்த வலி எந்த பஞ்சபூதம் சார்ந்து ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. இது சார்ந்தெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர் அந்த நோயிலிருந்து குணமாவதற்கான கால அளவு என்ன அப்படிங்கிறது சார்ந்து இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். உதாரணமா ஒரு நிகழ்வை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டு, 2 நபர்கள் வராங்க. ஒரு நபர் ஏ, இன்னொரு நபர் பி. அந்த 2 நபருமே பக்கத்து வீட்டுக்காரங்க. 2 நபர்கள் வராங்க. ஒரு நபர் ஏ, இன்னொரு நபர் பி. அந்த 2 நபர்களுமே பக்கத்து வீட்டுக்காரர்கள். அந்த 2 நபர்களுக்குமே சிறுநீரகத்துல கல் இருக்கு. அந்த 2 நபர்களுக்குமே சிறுநீரகத்துல கல் இருக்கு, கிட்னில ஸ்டோன் இருக்கு. அந்த கிட்னி ஸ்டோனை சரி செய்யறதுக்காக ஒரு அக்குபங்சர் மருத்துவர்கிட்ட வராங்க. உதாரணமா உங்ககிட்ட வராங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரே நேரத்துல வராங்க, 2 பேரும் ஒன்னா வராங்க. அந்த 2 நபர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை ஆகியவற்றை விசாரிச்சு பார்க்கும்போது ஏறத்தாழ 2 பேருக்குமே ஒரே மாதிரிதான் வாழ்க்கை முறை இருக்கு. பெருசா வித்தியாசம் கிடையாது. 2 நபர்கள் வராங்க, கிட்னி ஸ்டோனோட வராங்க. ஏறத்தாழ அவர்களுடைய வாழ்வியல் முறை ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த வாழ்வியல் முறைகளை வைத்து பார்க்கும்போது 2 பேருக்குமே வாழ்வியல் முறை ஒரே மாதிரி இருக்கு, நோயும் அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம நாடி பார்க்கிறோம். அந்த நபருக்கு நாடி பார்க்கிறோம். நாடி பார்த்து விட்டு நம்ம சிகிச்சை கொடுக்கிறோம். 2 பேருக்கும் பார்த்தா ஒரே நாடிதான் தெரியல. உதாரணமா நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட நாடி தெரியல அப்படின்னு வச்சுக்கோம். 2 பேருக்குமே கிட்னி பல்ஸ் தெரியல. 2 பேருக்குமே KID3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கிறோம்.
ஆக ஒரே வாழ்வியல் முறை, ஒரே நோய், ஒரே நாடி, ஒரே சிகிச்சை 2 பேருக்குமே ஒண்ணுதான். ஆக 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் எல்லா விடயங்களும் நடக்கிறது. ஆனால் ஏ அப்படிங்கிற நபருக்கு 10 நாள்லயே அந்த சிறுநீரகக்கல் குணமாயிடுச்சு. சிகிச்சை எடுத்த 10 நாள்லயே அந்த சிறுநீரகக்கல் குணமாயிடுச்சு. ஆனா பி அப்படிங்கிற நபருக்கு 2 மாசம் ஆகியும் இன்னும் குணமாகல. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு, ஆனா இன்னும் குணமாகல. ஏ அப்படிங்கிற நபருக்கு 10 நாள்லயே குணமாயிடுச்சு. ஆனா பி அப்படிங்கிற நபருக்கு 2 மாசம் ஆகியும் இன்னும் குணமாகல. ஆக இப்போ அந்த பி அப்படிங்கிற நபர் வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறாரு, 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து கேக்குறாரு, நானும் அந்த நபரும் ஒரே நேரத்துலதான் வந்தோம், ஒரே தொந்தரவோட தான் வந்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் நீங்க 2 பேருக்குமே எங்க 2 பேருக்குமே நீங்க ஒரே அக்குபஞ்சர் பாயிண்ட்ல தான் சிகிச்சை கொடுத்தீங்க. ஆனாலும் கூட எப்படி அந்த நபருக்கு சீக்கிரமா குணமாயிடுச்சு, எனக்கு ஏன் குணமாகல அப்படின்னு வந்து கேட்டா, நம்ம அந்த இடத்துல என்ன பதில் சொல்லுவோம்? அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய உடலினுடைய ஆற்றல் நிலைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். உடல் வந்து 5 நிலைகளால் உருவாக்கப்பட்டது. இதுல முதல் நிலைக்கு பெயர் சக்தி நிலை. உடல் என்பது 5 நிலையால் உருவாக்கப்பட்டது. முதல் நிலைக்கு பெயர் சக்தி நிலை. முதல்ல பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய தோல் மூலயமா உடலுக்கு வருது. அதற்கு பிறகுதான் நம்முடைய உடலுக்கு ஆற்றல் கிடைக்குது. அப்போ தோல் மூலயமா உடலுக்கு வருது இல்லைங்களா, இதற்கு பெயர் சக்தி நிலை என்று பெயர். முதலில் நம்முடைய உடல் 5 நிலைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் நிலைக்கு பெயர் சக்தி நிலை. இரண்டாவது நிலைக்கு பெயர் ரசாயன நிலை. இரண்டாவது நிலைக்கு பெயர் ரசாயன நிலை. ரசாயன நிலை அப்படின்னா நம்முடைய உடலுக்குள்ள சில வேதியியல் மாற்றங்கள் நடைபெறும். நம்முடைய உடலுக்குள் சில வேதியியல் மாற்றங்கள், நம்முடைய உடலுக்கு சரியாக சக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் போது நம்முடைய உடலுக்குள்ள சில வேதியியல் மாற்றங்கள் நடைபெறும். அந்த வேதியியல் மாற்றங்கள் நடந்துதான் நம்ம சொல்லக்கூடிய செல் அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகுது. நம்முடைய உடல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ நிறைய வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகுதான் செல் என்ற ஒன்று உருவாக முடியும். ஆக 3வது நிலை செல் நிலை. முதல் நிலை சக்தி நிலை, 2வது நிலை ரசாயன நிலை, 3வது நிலை செல் நிலை, 4வது நிலை என்ன அப்படின்னா செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்களாக உருவாகும். அப்போ 4வது நிலை திசு நிலை. 5வது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பாக மாறுகிறது. அப்போ 5வது நிலை உறுப்பு நிலை. 6வது நிலை நம்ம வேணும்னா செய்துக்கலாம், இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உடலாக மாறுகிறது. ஆக முதல் நிலை ரசாயன நிலை, முதல் நிலை சக்தி நிலை, 2வது நிலை ரசாயன நிலை, 3வது நிலை செல் நிலை, 4வது நிலை திசு நிலை, 5வது நிலை உறுப்பு நிலை. ஆக 5 வகையாக இந்த நிலைகள் இருக்கிறது. இந்த 5 நிலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு நபர் நம்ம கிட்ட ஒரு பாதிப்போட வராங்க அப்படின்னா, அவருடைய நோய் செல் நிலையிலும் இருக்கலாம் அல்லது உறுப்பு நிலையிலும் இருக்கலாம். உதாரணமா ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட சிகிச்சைக்கு வராங்க, அவர் வந்து ரசாயன நிலை பாதிப்புல இருக்காங்க, இல்ல சக்தி நிலை பாதிப்புல இருக்காங்க அப்படின்னா, அந்த சக்தி நிலை பாதிப்பு அப்படிங்கிறது முதல் நிலை பாதிப்பு. சக்தி நிலைங்கிறது முதல் நிலை பாதிப்பு. அப்போ சக்தி நிலை பாதிப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா உடனே குணமாயிடும். சக்தி நிலை பாதிப்புல இருக்கவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா உடனே குணமாயிடும். இதுவே ஒரு நபர் வந்து திசு நிலை பாதிப்பு, அதாவது 4வது நிலை பாதிப்புல இருந்து வராங்க நம்ம கிட்ட அப்படின்னா, நம்மளும் சிகிச்சை கொடுக்குறோம். நம்ம சிகிச்சை கொடுக்க கொஞ்ச நாள்ல அவங்க 3வது நிலைக்கு வருவாங்க. 4வது நிலை பாதிப்புல இருந்து 3வது நிலை பாதிப்புக்கு வருவாங்க. 3வது நிலை வந்து செல் நிலை பாதிப்புக்கு வருவாங்க. திசு நிலை 3வது நிலை திசு நிலை பாதிப்புக்கு வராங்க. அடுத்து நம்ம இன்னும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்க 2வது நிலை பாதிப்புக்கு வராங்க. இன்னும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்க முதல் நிலை பாதிப்புக்கு வராங்க.
முதல் நிலை பாதிப்பான செல், அதாவது சக்தி நிலை பாதிப்புக்கு வந்த பிறகு இன்னும் சிகிச்சை கொடுக்கிறோம். அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு குணமாகுது. அப்போ 2 பேர் வராங்க. 2 பேருக்குமே சிறுநீரக கல் தான். ஆனா அவர்களுடைய உடல் பாதிப்பு என்பது மாறுபட்டு இருக்கிறது. ஒருவர் சக்தி நிலையில இருந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடுச்சு. இன்னொரு நபர் உறுப்பு நிலையிலயோ அல்லது திசு நிலை பாதிப்புலயோ இருக்கலாம். அதனால அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தாமதம் எடுத்துதான் ரிசல்ட் வந்து நமக்கு தெரியுது. ஆக இதுதான் 2 நபர் வராங்க. 2 நபருக்கும் ஒரே சிகிச்சை. ஆனாலும் எப்படி அவர்களுடைய குணமாதல் அப்படிங்கிறது தாமதமாகுது அல்லது குணமாதல் காலம் அப்படிங்கிறது மாறுபடுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இதுதான். இத நம்ம இன்னும் எப்படி அவர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து கேட்கறாங்க. நான் சிகிச்சை எடுத்தேன். ஆனாலும் எனக்கு குணமாகல அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க இந்த விடயங்களை கேட்கலாம். உதாரணமா 2 மாசமா நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. எடுக்கும்போது உங்களுடைய உடல்ல முக்கியமான தொந்தரவா சிறுநீரகக்கல் இருந்துச்சு. அந்த தொந்தரவு இன்னும் குணமாகல. ஆனாலும் கூட அந்த டைம்ல நீங்க வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மயக்கம் வருதல் இது மாதிரியான தொந்தரவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. அது இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல குறைஞ்சிருச்சு. இல்ல அப்படிங்கிற மாதிரியான பதில்களை நமக்கு கொடுப்பாங்க. அது எப்படி கூட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுதோ அதே மாதிரி உங்களுடைய முக்கிய தொந்தரவான அந்த சிறுநீரகங்களும் மிக விரைவில் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு சக்தி நிலையில மாற்றம் இருக்கு, சக்தி நிலையில நோய் இருக்கு அப்படின்னா இதனை வந்து அக்குபங்சர் மருத்துவத்தால அதை மன்னிக்கணும், அலோபதி மருத்துவத்தால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில நபர்களுக்கு உடல் தொந்தரவு இருக்கும். மருத்துவமனைக்கு போவாங்க. எல்லா டெஸ்டும் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனாலும் கூட அவர்களுடைய உங்களுடைய உடல்ல எந்த நோயும் இல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு நீங்க பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இங்க கவனிச்சோம் அப்படின்னா, ஏன்னா அந்த தொந்தரவு அப்படிங்கிறது சக்தி நிலையில இருக்கு. சக்தி நிலையில இருக்கிறத பார்க்க முடியாது. சக்தி நிலையில இருக்கிறதால நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அக்குபங்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி நிலையில இருக்கக்கூடிய பாதிப்பை கூட கண்டுபிடிக்க முடியும். இதுல என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்ம அக்குபங்சர்ல நாடி பரிசோதனை செய்தாலோ அல்லது 10 கோட்பாட்டின் மூலம் ஒரு தொந்தரவை தெரிந்து கொண்டாலும் கூட அந்த தொந்தரவு அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய தொந்தரவு சக்தி நிலையில இருக்கா, ரசாயன நிலையில இருக்கா, செல் நிலையில இருக்கா, திசு நிலையில இருக்கா அப்படிங்கிறத நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எதனால் அது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆக நம்ம யாருக்கு சிகிச்சை கொடுத்தாலும் அவர்களுடைய உடல் பக்குவத்தை தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்கணும். ஒருவேளை ஒரு நபர் நம்ம கிட்ட சிகிச்சை காலம் எடுக்குது, தாமதம் எடுக்குது சிலருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட வருது அப்படின்னா, நம்ம அவர்களுக்கு இந்த விடயங்களை புரிய வைக்கணும். ஆக இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம். நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது இன்னைக்கு உள்ள செய்திகள்ல ஒரு அக்குபஞ்சர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இன்னைய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு சந்தேகங்கள் தான். அதாவது எனக்கு சரியாயிடுச்சு, அவங்களுக்கு ஏன் சரியாகல? இல்ல அவங்களுக்கு சரியாயிடுச்சு, எனக்கு ஏன் சரியாகல? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் மருத்துவத்துல ஐயா சொல்ற மாரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு இந்த உறுப்புல ஒரு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இல்ல நான் சரியா தான் இருக்கேன். எனக்கு அது மாரிலாம் ஒரு இது இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நாளடைவுகள்ல அது வந்து விட்டுட்டாங்கன்னா, தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் இல்லன்னா, அது பாதிப்புகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதற்குண்டான வழிமுறைய தான் இன்னைக்கு ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சக்தி ஓட்டப்பாதை சக்தி இதுல இருக்கக்குள்ள கண்டிப்பாக யாருக்குமே அந்த நினைவுகள் தெரியாது. போக, போக அந்த உறுப்புகள் பாதிக்கக்குள்ள தான் அந்த முழுமையான விஷயங்கள் தெரிய வரும். அது வந்து அக்குபஞ்சர்ல வந்து நம்ம இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நாடி பரிசோதனை மூலியமா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த விஷயத்த தான் இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து ஒரு தெள்ளத் தெளிவான ஒரு செய்தி இன்னைக்கு. இத வந்து அ சரி அடுத்தது சொல்றேன்.
இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வந்து பதிவு பண்ண நமக்கு வந்து அக்குபஞ்சர்லயே பாடத்திட்டங்கள்லயே மீறி அதுக்கு மீறி நம்ம இந்த ஒரு நோய்க்குண்டான ஒரு அறிகுறி, அதுக்குண்டான செயல்பாடுகள், அதுக்குண்டான தீர்வுகள், அதுக்குண்டான காலகட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. சிறப்பான செய்தி. கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் வந்து பின்பற்றணும், பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்லி, ஒரு அனைவருக்கும் ஒரு புரிதலை அக்குபஞ்சர்ல வந்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி, ஒரு தெளிவான செய்தியை ஏற்படுத்திக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதே போன்று பார்த்தீங்கன்னா, இந்த அக்குபஞ்சர் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கவுலயும் மற்றவர்கள் வந்து அ எடுத்துக்கக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மற்ற மருத்துவத்துக்கும் இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அதான் அக்குபஞ்சர்ல வந்து நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமான ஒண்ணு. நம்ம வந்து நம்மளையே சரிப்படுத்திக்கலாம். நம்மள வந்து எந்த அளவுக்கு முழுமையா நம்ப ஆராய்ந்து நம்ம வந்து அ கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கு, உறுப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எதனால இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு சரியான தீர்வு வந்து அக்குபஞ்சர் முறையில இருக்கு. அத வந்து ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு தொடர்ச்சியா வகுப்பெடுத்துட்டு இருந்தாலும், அதற்குண்டான அறிகுறிகள் என்ன? அதை எப்படி நாமே அ சரிப்படுத்திக்கலாம். அதாவது அதனுடைய செயல்பாடுகள வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. இத வந்து மற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்தக்குள்ளயும் சரி, இல்ல அவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்குள்ளயும் சரி, ஒரு ஒரு உண்மையான விளக்கம் குடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து இந்த நிலைகள்ல இருக்கக்குள்ள இந்த உறுப்புகள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இது வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு செய்தியா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு உடல் பாதிப்பு அப்படின்ட்டு வர்றாங்கன்னா, இப்ப மருத்துவர சந்திக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நெனைப்பாங்க. என்னது நமக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சு சரியாயிட்டு, இவங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லையே, சரியாகலையே அப்படிங்கக்குள்ள, நம்ம உடனே நமக்கு நம்ம பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். எந்த நிலையில அவங்க இருந்திருப்பாங்க, அதனால சரியாயிருக்கும். தொடர்ந்து அவங்க அத ஃபாலோ பண்ணக்குள்ள, அவங்களுக்கும் சரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்ப நமக்கு ஐயா ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. எல்லாருமே இத பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயாவ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஆம், புரிதலை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தினீங்க ஐயா. நாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தவங்க காமிச்சிட்டு எனக்கு உடம்பு நல்லா போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா போயிட்டு ஒரு வாரம் மருந்து சாப்பிட்டேன் நல்லா போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு ஆளையும் அங்க அனுப்பி விட்டு அங்க போனாங்கன்னா அவங்க போயிட்டு வந்து என்ன டாக்டர் வைத்தியம் பண்ணாரு, நானும் 10 நாளா சாப்பிடுறேன் சௌரியமா உடம்பாங்க. அதுக்கான காரணம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதாங்க ஐயா ரொம்ப உண்மையான காரணம். இதுதான் ரொம்ப சந்தோஷம் ஐயா. அருமையான தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால டாக்டரை மாத்தி மாத்தி அவங்களோட மாத்திரையை மாத்தி மாத்தி சாப்பிட்டு அவங்க உடல் உறுப்புகள்லாம் வீணா போயிடும். பெரிய வியாதியா ஆயிடுவாங்க அவங்க. அதனால தொடர்ந்து ஏதாவது ஒரு வைத்தியம் எடுத்தீங்கன்னா இது மாதிரி தெளிவா தெரிஞ்சு அறிஞ்சவங்க கிட்ட போய் வைத்தியம் எடுத்து சௌரியமாகணுங்கய்யா. இதான் என்னோட அனுபவம் கருத்தும் இதான். நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அருமையான தகவலை சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. அருமையான தகவலுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. ரொம்ப ரொம்ப வணக்கங்க ஐயா. நல்ல தகவலுங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 1 மந்த் மட்டும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சரியாகல அப்படின்னா அடுத்தடுத்து டாக்டர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது நிறைய நான் பார்த்துருக்கேங்க ஐயா. எங்க வீட்லயோ பக்கத்துலயோ பார்த்துருக்கேன். இனிமே நான் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றேங்க ஐயா. நல்ல தகவலுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு வந்து வெண்புள்ளிகள் இருக்குதுங்க ஐயா. அவங்களுக்கு 40 இயர்ஸ் ஆகுது. வெண்புள்ளிகள் சின்ன சின்னதா ஸ்டார்ட் ஆகுது. அது கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது புள்ளி பாயிண்ட் இருக்குங்களாங்கய்யா? வெண்புள்ளியை பொறுத்தவரைக்கும் காற்று மூலகம் பாதிக்கப்பட்டிருக்குமா? சரிங்கய்யா. ஐயா கட் ஆகுதுங்க ஐயா. கேட்கலைங்க ஐயா, கட் ஆகுது. ஐயா
ஒரு ஹலோ நிமிஷம் ஐயா, நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ம். வீடி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்காங்க, அது கேக்குது. ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இலக்கியவனன் ஐயா, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. இந்த LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். என்னங்க ஐயா? LU8ங்களா? ஆமா ஆமா. LU8. LU8. சரிங்க ஐயா. அது ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தா போதுமாங்க ஐயா? இது கொடுத்தா போதுமானதுங்கம்மா. இது தினமும் 2 நிமிடம் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா, அது எதனால வருது? ஏதோ வாய்ஸ் சொன்னீங்க, அந்த கட் ஆயிடுச்சு. காற்று மூலக பாதிப்புங்க. காற்று மூலகத்துல நுரையீரல் சார்ந்த தொந்தரவு இருந்தாதான் இந்த தொந்தரவு, வெண்புள்ளி சார்ந்த தொந்தரவு வருது. காற்று மூலக பாதிப்பு. நம்ம காற்று மூலக பாதிப்பை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த வெண்புள்ளியை குணப்படுத்த முடியும் ஐயா. முடிந்த அளவுக்கு காற்றோட்டமான பகுதியில இருக்க பழகிறது, இது மாதிரியான விடயங்களை செய்யும் போது இந்த வெண்புள்ளி வந்து குணமாகும் ஐயா. புள்ளியோடு சேர்த்து இதை செய்யணும். நன்றி, நன்றி, சரிங்க நன்றி. ஐயா. மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செய்யும் போது இது சரியாயிடுமாங்க ஐயா? செய்யலாங்கம்மா, மூச்சு பயிற்சி செய்யலாம். காற்றோட்டமான இடங்கள், அதாவது அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். காற்றோட்டமான இடமா மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா, வணக்கங்கம்மா. ஐயா, இரும்பு நிறைய இருக்கிறது நிறைய பேருக்கு 1 மாசமா 2 மாசமா இருக்கு, டாக்டர் போனோம் நல்லா ஆகல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன? இருமலுங்களாங்கம்மா? ஆமா, இரும்பல். இந்த தொந்தரவுக்குமே LU8 அப்படிங்கிற புள்ளியை நல்லா கேட்கணுமா? LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஆனா அவங்க காற்றோட்டமான இடத்துல தான் இருக்காங்க. இருமல் எப்படிமா இருக்கு? வறட்டு இருமலா இருக்கா அல்லது சளியால ஏற்படக்கூடிய இருமலா இருக்கா? சளி கூட இருமல். சளியோட ஏற்படக்கூடிய இருமல். சளியோட ஏற்படக்கூடிய இருமல் வந்து பெரும்பான்மையா உடல் சூடு குறைவால, அதாவது உடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகம் குளிர்ச்சி அடைந்ததால ஏற்படக்கூடியதுமா. வறட்டு இருமலா இருந்தா வெப்ப மிகுதி அதனால ஏற்பட்டிருக்குதுமா. நீங்க LU8 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா LU5 கொடுத்தாலும் அது நல்லா கேட்கும்மா. LU5ங்களா? ஆமாங்கம்மா, இங்க ஸ்கிரீன்ல காட்டிருக்கோம். ரெண்டு நிமிஷம் கொடுங்கம்மா. தினமும் 2 நிமிடங்கள் 2 கையிலையுமே கொடுக்கணும். 2 கையில. ஓகே. ஆமா. இது வறட்டு இரும்பலுக்கும் வறட்டு இரும்பலுக்குங்களா இது? இது 2 வகையான இருமலுக்குமே பயன்படுத்தலாங்கம்மா. இது பொதுவான புள்ளி தான். பொதுவான புள்ளி. ஐயா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. இப்ப 2 நாளா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். கார்ல போனா காலையில போனாலும் வாமிட்டிங் வருது. ஒரு கசப்பான வாமிட்டிங் வருது. பயங்கரம். எதுவுமே சாப்பிடல, வயித்துல எதுவுமே இல்ல. இருந்தாலும் வாமிட்டிங் வருது ஐயா. அது நல்ல டோரை திறந்து வச்சுட்டு கிளாஸ் கீழே இறக்கிட்டு தான் உட்கார்றேன். எப்ப பாரு எனக்கு இதே பிரச்சனையா இருக்கு.
அதாவது பயணப்படுதலை உடல் வந்து முழுசா ஏத்துக்கலங்கம்மா. நிலம் உலகம் முழுசா அந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்த முடியல. ஆற்றல் குறைவு இருக்குங்கம்மா. இனிப்பான உணவுகளை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இனிப்பான உணவுகளை எடுத்துக்கோங்க. இனிப்பான பழங்கள் இனிப்பான பழங்களை எடுத்துக்கோங்கம்மா. அந்த வாந்தி வர்றது நல்லது. அது அந்த நேரத்துக்கு மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய புள்ளி நான் இதை சொல்றேன்மா. அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. முடிந்த அளவுக்கு இந்த இனிப்பான பழங்கள் இது மாதிரி எடுத்து அந்த உணர்வு வராம இருக்க செய்யறதா நல்லதுமா. நான் புள்ளி காட்டுறேங்கம்மா எப்படி அதை குறைக்கிறது. சரிங்க. இந்த SP3 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாமா? SP3. ஆமா. ஓகேங்க. தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றிங்க. வணக்கம். வணக்கம். கால் அடியில கொடுக்கணுமா சைட்லங்கய்யா? சைட்லங்கய்யா, சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதி. ஓகே. ஐயா ஒரு இது இந்த நரம்பு சுருக்கங்கள்லாம் வருது இல்லையா காலில் ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, அது வந்து இந்த வெரிகோஸ் மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதை வந்து சரி பண்ண முடியுமா ஐயா? அது வரமா செய்யலாங்க ஐயா. நெருப்பு மூலகம் சார்ந்த பாதிப்பு தான் இந்த நரம்பு மண்டலம் சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுங்கய்யா. சரிங்க ஐயா. அதுக்கு என்ன பிள்ளைங்க ஆக்டிவேட் பண்ணு? அது எந்த பகுதியிலங்க ஐயா உங்களுக்கு கரெக்டா? கால்லனா கால் முழுக்க காலில் வந்து அந்த கால் மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த பாதம் கணுக்கால் அந்த இடத்துக்குங்கள கணுக்கால் பகுதி அப்படின்னா நெருப்பு மூலக பாதிப்பே தான் இருக்குங்கய்யா. HT8 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாங்கய்யா. HT8 அப்படிங்கிற புள்ளியை நீங்க பயன்படுத்தலாங்கய்யா. ரொம்ப நேரம் நிக்கிறதுனால இது வருது அப்படின்றாங்க. ஆமாங்கய்யா. நீங்க நிற்கிறதன் காரணமா தான் ஏற்படக்கூடிய தொந்தரவு. நீங்க HT8 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தணும். அதே சமயம் உங்களுடைய வேலை பொழு நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மாத்த பாக்கணுங்க. இதுல சரியா தள்ளிங்க எந்த புள்ளிங்க இது? HT8ங்கய்யா. நீங்க கையை முறுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையில சிறு விரலும் மோதிர விரலும் சேரக்கூடிய இடம், அந்த இடம் தான் HT8 அப்படிங்கிற புள்ளி. சரிங்க. அது வந்து உள்ளுக்குள்ளார 2 கையிலயுமே கொடுக்கணுமா ஐயா? ஆமாங்க ஐயா, 2 கையிலயுமே கொடுக்கணும். சரிங்க. தேங்க்யூ. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, சிறப்பான தகவல் கொடுத்தீங்க. இது நானும் நேரடியா நம்ம ஷாப்ல வரவங்களுக்கு அதை அனுபவமா நேரடியா நான் அதை அனுபவத்தோட செஞ்சிருக்கேன். அதாவது ஒரு சிலருக்கு அவங்க பிரச்சனையை சொல்ல மறந்துடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற சாதாரண ஒரு 50 ரூபாய் பொருள்லே அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். சிலருக்கு 1000 ரூபாய் பொருள் கொடுத்தா கூட அது தீராது. ஆனா அதுக்கு உண்டான விளக்கம் நீங்க சொன்னது அருமையான தகவல். அதான் என்ன நிலையில அவங்க உடல் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடலோட பாதிப்பு சீராகுன்றதுதான் உண்மையான தகவல். அது சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் புரியறதில்லை. அதுதான் விஷயமே. அவங்களுக்கு இனி அதை சொல்லி புரிய வைப்போம். அதனால ஒரு நல்ல தகவலை கொடுத்தீங்க ஐயா, சிறப்பான தகவல். அப்புறம் ஐயா, எனக்கு ஒரு சின்ன இது, இப்போ அதிகபட்சமா இப்போ சுகரு, மூட்டு வலி, அதையும் தாண்டி இப்ப இந்த பார்க்கின்சன் பக்கவாத நோய்களும் அதிகமாகுது. இப்போ குறைஞ்சது பாத்தீங்கன்னா சும்மா இப்ப நல்லா எங்கேயோ இருக்கும், இப்ப பார்த்தா ஊருக்கு 4 பேரு, வீட்டுக்கு ஒருத்தர் கூட வர ஆரம்பமாயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொன்னா நல்லா இருக்கும். எதனால அது வருது, அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா, இல்ல நம்ம அக்கு பஞ்சர்ல என்ன பண்ணலாம், இல்ல அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
பார்க்கின்சன் அப்படிங்கிறது நம்முடைய மர மூலகம் சார்ந்து நில மூலகம் சார்ந்து பாதிப்பு ஏற்படும் போதுதான் இந்த பார்க்கின்சன் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுதுங்கய்யா. இந்த பார்க்கின்சனுக்கு அதாவது நம்ம வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கவனிக்கும் போது முதல்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நம்முடைய உடல் மர மூலகம் சார்ந்து நில மூலகம் சார்ந்து ஒரு தொடர்போடு இருக்குது அப்படின்னாலே நமக்கு சிக்கல் கிடையாது. நில மூலகம் சார்ந்து அப்படின்னு வரும்போது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் அந்த இடத்துல வந்துருது. உணவு பழக்க வழக்கங்கள் வந்துருது. இரைப்பை மண்ணீரல் பாதிக்கப்படும் போதுதான் இது ஏற்படுகிறது. அதே மாதிரி மரம் உலகத்தை நாம் பலப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்முடைய ஓய்வு அந்த இடத்துக்கு வந்துருது. நம்முடைய ஓய்வு தூக்கம் உணவு சரியா இருந்தா இந்த தொந்தரவு வராது. ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா, இந்த 2 மூலகத்தை தான் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த 2 மூலகம் சார்ந்த சுவை, மரம் மூலகம் சார்ந்தது புளிப்பு சுவை, நில மூலகம் சார்ந்தது இனிப்பு சுவை. இந்த 2 சுவையில எதை அதிகமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும், அல்லது எதை குறைவா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதை கவனித்து எந்த சுவையை குறைவா எடுத்திருக்கிறாங்களோ அந்த சுவையை அதிகப்படுத்தணும் ஐயா. அதிகமா எடுத்திருக்கக்கூடிய சுவையை குறைச்சு அதை சமன்படுத்தணும். இந்த விடயங்களை நம்ம தொடர்ந்து புள்ளியோடு சேர்த்து இந்த விடயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும் போது பார்க்கின்சனுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம் ஐயா. வரக்கூடிய நேரத்துல பார்க்கின்சன் வரக்கூடிய நேரத்துல SP5 அப்படிங்கிற புள்ளியை கொடுக்கறது சிறப்புங்கய்யா. எமர்ஜென்சி கண்டிஷன் வருது அப்படிங்கிற சமயத்துல SP5 அப்படிங்கிற புள்ளியை கொடுக்கலாம். SP5 நான் இங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் உங்களுக்கு. கணுக்கால் முட்டுக்கு கீழே முன்பக்கமா இருக்கக்கூடிய புள்ளி. கணுக்காலுக்கு கீழே எவ்வளவு ஒரு 1 இன்ச் ஐயா? ஒட்டின மாதிரிங்கய்யா. ஒரு சின்ன போனா தள்ளி போன மாதிரி வந்துடும். கணுக்காலை ஒட்டியபடியே இருக்கக்கூடிய முன்பக்க பள்ளம். சரி சரி சரி, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சிறப்பான தகவல் கொடுத்தீங்க ஐயா. தனிப்பட்டு நான் தொடர்பு கொள்றேன் ஐயா. பேசுறேன். வணக்கம் ஐயா. எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வந்து உடம்பு சரியில்லாம கோயம்புத்தூர் சண்டே போயிருந்தேன் பாக்குறதுக்காக. அவங்க வந்து வயிறு வலி அடிக்க இது பண்ணியிருக்காங்க, ஸ்கேன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 2 நாள் பார்த்துட்டு மறுபடியும் லோக்கல்ல இங்கே பார்த்துட்டு உடனே ராசிபுரம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நியரஸ்ட் வந்து பார்த்து டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், குடல்ல உங்களுக்கு ஓட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நீங்க இப்போ வந்து உங்களுடைய கருத்து வந்து நோய் வந்த பிறகு டாக்டர்